சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு பாம் சண்டேயாக, குருத்தோலை ஞாயிறாக கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் விசேஷித்து கொள்ளப்படுகிறவையாய் இருக்கிறபடியால் அதை குறித்த சத்தியங்களை நாம் இந்த காலை வேளையிலே தியானிக்கலாம். இன்றைக்கு நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி எதுவென்றால் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களாக காணப்பட போகிறது. இந்த நாளிலே அந்த 9 வசனங்களையும் தான் நாம் தியானித்து சரியாக சத்தியத்தை விளங்கி கொள்ளப் போகிறோம். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கட்டளை கொடுத்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவும் அவரோடு இருந்த சீடர்களும். அவர்கள் எங்கே வருகிறார்கள் என்றால் எருசலேமுக்கு சமீபமாக வருகிறார்கள். எருசலேமுக்குள் பிரவேசிக்கவில்லை, ஆனால் எருசலேமுக்கு சமீபமாக வருகிறார்கள். அந்த இடம் எந்த இடம்? ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தார்கள் என்று படிக்கிறோம். இந்த பெத்பகேயு என்று சொல்லும்போது அது எருசலேமின் சுற்றுவார பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. எருசலேமின் கிழக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய இடமாக காணப்படுகிறது. எரிகோவில் இருந்து வருகிற பாதையிலே அந்த பெத்பகே காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் அந்த பெத்பகே என்று சொல்லுகிற இடம் எருசலேமின் சுற்றுவட்டார பகுதியிலே காணப்படுகிறது. அங்கே வந்தபோதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தன்னுடைய 2 சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு கழுதையும் ஒரு கழுதை குட்டியையும் கட்டவிழ்த்து தன்னிடத்திலே கொண்டு வரும்படியாக கூறுகிறார். ஒரு கேள்வி எழும்புகிறது, அனுமதிப்பார்களா என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. அந்த கழுதைக்கும் அந்த கழுதை குட்டிக்கும் ஒரு ஓனர் இருப்பாங்கல்ல. அப்படி ஒரு ஓனர் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து எங்கேயோ இருக்கக்கூடிய வேறொரு இடத்தில் இருக்கக்கூடிய கழுதையையும் கழுதை குட்டியையும் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லும்போது அந்த கழுதைக்கும் அந்த கழுதை குட்டிக்கும் ஓனராக இருக்கிறவர் அனுமதிப்பாரா
என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. ஆகவே இதிலே ஒரு 4 விதமான பார்வைகள் காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையை எப்படி அந்த கழுதையையும் கழுதை குட்டியையும் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொள்வார் என்பதை குறித்து ஒரு 4 பார்வைகள் காணப்படுகிறது. அதிலே முதலாவது விதமான பார்வை எவ்விதமாய் இருக்கிறது என்றால், ஒரு அரசன் இருக்கிறான் என்றால் அவனுக்கென்று ஒரு ராஜரீகமான ஒரு தூதனும் இருப்பான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தூதனுக்கு ஒரு தேவை இருக்கிறது என்றால், அவன் ஒரு சேவை செய்ய வேண்டியது இருக்கிறது என்றால், அதற்காக அவன் என்ன செய்யலாம் என்றால் ஒரு கழுதையை பாரோ பண்ணலாம் என்பதாக ஒரு பார்வை காணப்படுகிறது. இரண்டாவதாக, தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், அவர் கொண்டு வாருங்கள் என்று சீஷர்களுக்கு கட்டளையிடுகிறார் என்றால், எதை கொண்டு வர சொல்லுகிறாரோ அதன் மீது அவருக்கு ஒரு உரிமை இருக்கிறது என்கிற ஒரு பார்வையும் இரண்டாவதாக காணப்படுகிறது. மூன்றாவதாக, சரித்திரபூர்வமாக நீங்கள் சிந்திக்கும் போது பொதுவாக எருசலேமுக்குள் பண்டிகையை ஆசரிக்கும்படியாக வருகிற விசிட்டர்ஸ் காணப்படுகிறார்களே, அவர்களுக்கு விருந்தோம்பல் என்கிற ஒரு உதவி செய்யப்படுவது உண்டு. ஆகவே மூன்றாவது பார்வை எவ்விதமாக காணப்படுகிறது என்றால், அந்த கழுதையினுடைய ஓனர் விருந்தோம்பல் என்கிற ஒரு உதவியை, ஹெல்ப்ஃபுல் ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல் என்கிற உதவியை செய்வதற்கேதுவாக அமைந்திருக்கிறது என்கிற மூன்றாவது பார்வை காணப்படுகிறது. நான்காவது பார்வை எவ்விதமாக காணப்படுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல பிரசித்தி பெற்ற ஃபேமஸான ஒரு ரபியாக காணப்படுகிறார். ஆகவே அவர் வருகிற வழியிலே அவருக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது. ஆகவே அவருக்கு செய்யப்படுகிற உதவி ஒரு கனத்திற்குரியதாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இவ்விதமான ஒரு 4 பார்வைகள் இந்த கழுதை, எங்கேயோ ஒரு கிராமத்திலே கட்டப்பட்டிருக்கிற கழுதையை அவிழ்த்து இயேசு கிறிஸ்துடைய தேவைக்கு ஏற்றார் போல கொண்டு வருவதிலே காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இவ்விதமான 4 பார்வைகளிலே ஏதோ ஒரு விதத்தில் அந்த கழுதையினுடைய ஓனர் நிச்சயமாகவே அதை தேவைப்படுகிற இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு கழுதை இருக்கக்கூடிய லொகேஷனை குறித்த ஒரு அறிவு உண்டாகி இருந்திருக்கிறது. அப்ப அந்த அறிவு எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்திக்கும் போது, அது இயேசு கிறிஸ்துவுக்கு காணப்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் நாலேஜாக இருந்திருக்கிறது. அப்ப அந்த சூப்பர் நேச்சுரல் நாலேஜை இயேசு கிறிஸ்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவராக இருந்திருக்கிறார். இதிலிருந்து நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். தெய்வ பிள்ளையே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக கொண்டு வாழ்கிறவர்கள், நீங்களும் கூட தேவனிடத்தில் கேட்கலாம், கர்த்தாவே, அப்படிப்பட்ட சூப்பர் நேச்சுரல் நாலேஜ், அறிவு எங்களுக்கும் வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது அந்த நல்ல வாஞ்சியை நிறைவேற்ற தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எங்களுக்கு ஒரு கார் வேண்டும், அதை விரும்புகிறோன்னு கேட்குறீங்களே. எங்களுக்கு ஒரு வீடு வேண்டும், விரும்புகிறோன்னு கேட்குறீங்களே. இம்மைக்குரிய காரியங்களையெல்லாம் விரும்புகிறவர்களாக கேட்கிறவர்களாக இருக்கிறீர்களே. படித்ததற்கேற்ற ஒரு வேலை வேண்டும் என்று கேட்கிறீர்களே என்றால், தேவனுடைய கிருபை வரங்கள் வேண்டும் என்று கேட்கும்போது, அப்படிப்பட்ட நல்ல தாகத்தோடு இருக்கிறவர்களை தேவன் விரும்புகிறார். தேவையான கிருபை வரங்களாலே நிரப்ப தேவன் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி நீங்கள் உங்களுக்கும் அந்த சூப்பர் நேச்சுரல் நாலேஜ், தெய்வீகரமான அறிவு உங்களுக்கு வேண்டும் என்று கேட்கும்போது, தேவன் அதை உங்களுக்கு
அவருடைய சித்தத்தின்படி கொடுப்பாரே ஆனால் நீங்களும் ஒரு தீர்க்கதரிசியாக விளங்குவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேதாகமத்திலே படிக்கிறோம், அப்படி ஒரு தீர்க்கதரிசியாக விளங்கினவர்தான் சாமுவேல் தீர்க்கதரிசி. பிரைஸ் தி லார்ட். சவுலை சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுகிறார். எப்படி? தனிப்பட்ட விதத்திலே சவுலிடத்திலே வந்து சவுலை கண்டு சவுலை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டார். அபிஷேகம் பண்ணின பிறகு சவுல் சாமுவேலை விட்டு கடந்து செல்லும் போது சாமுவேல் ஒரு 3 அடையாளங்களை கொடுக்கிறார். சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக சாமுவேல் 3 அடையாளங்களை கொடுத்தார். அந்த 3 அடையாளங்களையும் சவுலால் உறுதிப்படுத்த முடிந்தது. அப்படி என்றால் சாமுவேலுக்குள்ளாக இருந்த நாலேஜ் எப்படிப்பட்டது? சூப்பர் நேச்சுரல் நாலேஜாக காணப்பட்டது. தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக காணப்பட்டது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், சாமுவேல் தனிமையில் சவுலின் தலைமேல் தைலத்தை ஊற்றுகிறார். சவுலை இஸ்ரவேலின் அரசனாக அபிஷேகம் செய்கிறார். கர்த்தர் சவுலை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினதை உறுதி செய்யும் வண்ணமாக சாமுவேல் சவுலுக்கு 3 அடையாளங்களை கொடுப்பதை நாம் அந்த வேத பகுதியிலே படித்து அறிந்து கொள்கிறோம். முதல் அடையாளம் என்ன? சவுல் சாமுவேலை விட்டு புறப்பட்டு செல்லும் போது ராகேலின் கல்லறையில் 2 மனிதர்கள் யாரை சந்திப்பார்கள்? சவுலை சந்திப்பார்கள். அவனுடைய தகப்பனின் கழுதைகள் கண்டுபிடிக்கப்பட்டதை, அந்த செய்தியை யாருக்கு கூறுவார்கள்? சவுலுக்கு கூறுவார்கள். அது ஒரு அடையாளமாக சாமுவேல் குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்படியே சவுல் கடந்து செல்கிறார். ராகேலின் கல்லறை அருகே வந்தபோது 2 மனிதர்கள் சவுலை சந்திக்கிறார்கள். சவுலுடைய தகப்பனுடைய கழுதைகள் கண்டுபிடிக்கப்பட்ட செய்தியை அறிவிக்கிறார்கள். 2வது அடையாளம், பெத்தேலுக்கு செல்லும் வழியிலே எத்தனை மனிதர்கள் சந்திப்பார்கள்? சவுலை 3 மனிதர்கள் சந்திப்பார்கள். எத்தனை அப்பங்களை கொடுப்பார்கள்? 3 அப்பங்களை சவுலுடைய கரத்திலே கொடுப்பார்கள் என்கிற ஒரு அடையாளத்தை சொல்லுவதை நாம் படிக்கிறோம். அது அவ்வண்ணமாகவே சவுல் கடந்து போன வேளையிலே நிறைவேறினது. 3வது அடையாளத்தை சாமுவேல் சொல்லி அனுப்புகிறார். அது என்ன? அவன் தேவனுடைய மலைக்கு செல்லும் போது தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு என்ன செய்யும்? எதிர்படும். கர்த்தருடைய ஆவி சவுலின் மேல் இறங்குவார். சவுல் என்ன சொல்ல ஆரம்பிப்பார்? தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிப்பார். அந்த அடையாளமும் அப்படியே நடந்தன. அப்படியானால் சாமுவேலுக்குள்ளாக எப்படிப்பட்ட அறிவு இருந்ததென்றால், இன்னென்ன அடையாளங்கள் எல்லாம் நடைபெறும் என்று அறிவிக்கக்கூடிய ஒரு சூப்பர் நேச்சுரல் நாலேஜ், தீர்க்க தரிசனத்தின் ஆவி சாமுவேலுக்குள்ளாக இருந்தது. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய பாதையிலேயும் அவருக்குள்ளாக அந்த சூப்பர் நேச்சுரல் நாலேஜ் இருந்ததை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படிதான் அவர் தம்முடைய 2 சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போங்கள், அங்கே ஒரு கழுதையும் அதனோடே கூட ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வரும்போது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு மனுக்குலத்தை ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக முன் செல்கிறார் என்பதை குறித்து எழுதப்பட்டிருப்பதை படிக்கிறோம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் இயேசு கிறிஸ்து ஏன் கழுதையை தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து அறிந்து கொள்கிறோம்.
தெய்வ பிள்ளையே, அதை குறித்து இந்த வேத பகுதியிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து எவ்விதமாக தீர்க்க தரிசனம் முன்னதாக உரைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அது நிறைவேறுவதற்கு ஏதுவாக கழுதையிலே பிரயாணம் பண்ணும்படியாக தீர்மானித்தார். பிரைஸ் தி லார்ட். பொதுவா எருசலேமுக்குள்ள பண்டிகையை ஆசரிக்கும்படியாக போகிற பில்கிரிம்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் எப்படி போவாங்கன்னா நடைபயணமாக போவார்கள். எப்படி போவாங்க? நடைபயணமாக போவார்கள். இயேசு கிறிஸ்துவும் வேண்டுமானால் சுற்றி நடந்து ஊழியம் செய்தவர் தானே. இந்த எருசலேமுக்குள்ளாக பிரவேசனம் செய்யும் போது அவரும் நடந்து சென்றிருக்கலாம். இல்லை, அப்படி அவர் செய்யவில்லை. தன்னை குறித்து தீர்க்கதரிசிகள் என்ன முன்னுரைத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து அது நிறைவேறுவதற்கு ஏதுவாக முடிவெடுக்கக்கூடியவராக இருந்தார். அந்த தீர்க்க தரிசனங்கள் தன்னுடைய ஊழியத்திலே நிறைவேறுவதை உறுதிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர், இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் கழுதையின் மேல்தான் ஏறி பிரயாணப்படுவார் என்று எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சியோன் குமாரத்திய மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்திய கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் என்று முன்னுரைக்கப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் தன்னை குறித்து தீர்க்க தரிசனம் எவ்விதமாக உரைக்கப்பட்டிருக்கிறதோ இயேசு கிறிஸ்து அதன்படியே செயல்பட தீர்மானித்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாக புனித ஸ்தலங்களுக்கு விசிட் பண்ணக்கூடியவர்கள் பில்கிரிம்ஸ் கால்நடையாக தான் செல்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது ஏறி செல்லக்கூடியவராக இருந்தார். அதுவும் எப்படிப்பட்ட கழுதை? ஒருவரும் அதுவரை ஏறி இராத புதிய கழுதையின் மீது ஏறி செல்ல தீர்மானிக்க கூடியவராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14ம் 15ம் வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாமலும் சியோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். தான் மேசியாவாக காணப்படுவதை ஜனங்கள் அந்த மேசியாவினுடைய வேலை எப்படிப்பட்டதாக நிறைவேறுகிறது என்பதையும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். மேசியாவினுடைய வேலை நிறைவேறுகிறது. சரி, அந்த வேலை எப்படி நிறைவேறுகிறது? பொதுவாக தங்களுடைய வீர செயலை, தங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் யுத்தம் செய்ய செல்லும் போது கழுதையை அல்ல பயன்படுத்துவது, குதிரையின் மீது ஏறி செல்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே மேசியாவினுடைய வேலையை ஒரு யுத்த வீரராக அல்ல, குதிரையின் மீது ஏறி அல்ல, மிகுந்த சாந்தத்தோடும் தாழ்மையோடும் நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த பெத்பகே எங்கே இருக்கிறது என்றால் எரிகோவில் இருந்து வருகிற பாதையிலே இருக்கிறது. அந்த பாதையில தான் ஒரு குருடன் இருந்துட்டு தனக்கு இரக்கம் வேண்டும் என்று சொல்லி மன்றாடினான். மேசியா, ரட்சிக்கிறவர், கண்களை பிரகாசிப்பிக்கிறவர் என்ன செய்தார்? இரக்கம் பாராட்டி மனதுருக்கத்தோடு சாந்த குணத்தோடு அந்த மனிதனுடைய கண்களை பார்வையடைய செய்தார். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வசனங்களை வாசிக்கும் போது, பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படும் போது திமேயுவின்
மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இந்த கழுதை என்று சொல்லும் போது கழுதையின் மேல் ஏறி வருதல் என்பது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால், சிவில் சம்பந்தமாக, சமூக ரீதியாக மக்களை சந்திக்க, மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற பிரயாணப்படும் போது தெரிந்தெடுக்கப்படுகிற ஒரு மிருகம்தான் கழுதையாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் யுத்தத்திற்கு செல்கிறவர்கள் எப்படி செல்வார்கள்? கழுதையின் மீது அல்ல, தங்களுடைய வீர தீர செயலை காண்பிக்கும்படியாக அவர்கள் எதை தெரிந்தெடுப்பார்கள்? குதிரையை தெரிந்தெடுப்பார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய சில தேவைகளை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. ஜனங்கள் தேவையோடு இருக்கிறார்கள், அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அது சமூக ரீதியான தேவையாய் இருக்கிறது, அது சிவில் சம்பந்தப்பட்ட காரியமாய் இருக்கிறது. ஆகவே அவர் சாந்தத்தோடும் மனத்தாழ்மையோடும் பிரயாணப்படும்படியாக தெரிந்தெடுத்த மிருகம்தான் கழுதையாய் இருக்கிறது. ஒரு கழுதை குட்டியை கட்டவிழ்த்து கொண்டு வர வேண்டுமானால் என்ன செய்வார்கள் என்றால், அதனோடு கூட காணப்படுகிற தாயாகிய கழுதையும் என்ன செய்வார்கள்? சேர்த்துதான் கூட்டிக் கொண்டு வருவார்கள். அப்படிதான் இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு பிரயாணப்படும்படியாக கழுதை தேவைப்பட்டது. அதுவும் ஒருவரும் ஏறிராத ஒரு புதிய கழுதை தேவைப்படுகிறது என்பதை அறிந்து கொண்ட போது, அதை கட்டவிழ்த்து கொண்டு வரும்போது, அந்த குட்டியை மாத்திரமல்ல, அதனோடு கூட அதனுடைய தாயாகிய கழுதையும் சேர்த்து கொண்டு வருகிறவர்களாய் இருந்தார்கள். நீங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே படிப்பீர்கள் என்றால், ஒருமுறை தாவீது ஜனங்களை சந்திக்கும்படியாக சாலோமோனை அனுப்பும் போது அவர் என்ன கட்டளையிடுவார் என்றால், சாலோமோனை கழுதையின் மேல் ஏற்றுங்கள் என்று கட்டளையிடுவதை நம்மால் வேதத்திலே படித்து அறிந்து கொள்ள முடியும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கும் போது தாவீது ராஜாவினுடைய கட்டளை எவ்விதமாக காணப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அங்கேயும் ஒரு சமூக ரீதியான காரியங்களுக்காக, சிவில் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக மக்களை சந்திக்க வேண்டியது இருந்தபோது சாலோமோனை குதிரையின் மீது அல்ல, எதன் மீது? கழுதையின் மீது ஏற்றி அனுப்பும்படியாக தாவீது கட்டளை கொடுப்பதை நாம் படிக்கிறோம். வாசியுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களை வாசியுங்கள். பின்பு ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ பிள்ளைய அதிகாரம் செலுத்தும் உத்தியோகஸ்தர்கள் காணப்படுகிறார்கள், அபிஷியல்ஸ் காணப்படுகிறார்கள். அவர்கள் சிவில் சம்பந்தமான காரியங்களுக்காக ஜனங்களை சந்திக்க செல்லும் போது எதை பயன்படுத்துவார்கள் என்றால், கழுதையை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது இராணுவ சம்பந்தமான காரியங்கள் அல்ல, யுத்த
ரீதியான காரியங்கள் அல்ல. ஆகவே அவர்கள் குதிரையின் மீது அல்ல, எதை பயன்படுத்தினார்கள்? கழுதையை பயன்படுத்தினார்கள். தெய்வ பிள்ளை, ஆகவே இது ஒரு கம்பீரமான வெற்றி ஊர்வலமாக சித்தரிக்கப்படவில்லை. இது எப்படிப்பட்ட ஊர்வலமாக சித்தரிக்கப்படுகிறது என்றால், எருசலேமுக்குள் வருகிற ஒரு சாந்தமுள்ள சமாதானமுள்ள ராஜாவுக்கு அளிக்கப்படுகிற ஒரு வரவேற்பாகவே சித்தரிக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் ஒரு தலைவன் என்று சொல்லப்படுகிறவன் எவ்விதமான குணாதிசயத்தோடு காணப்பட வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். மோசேயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, திரள் கூட்ட ஜனங்களை வழி நடத்தினவர். அவரை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மோசேயை போல சாந்த குணம் உள்ளவர் ஒருவரும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தலைவனுடைய குணாதிசயம் மீக் என்று சொல்லுவார்கள், ஆங்கிலத்திலே மீக் என்று சொல்லுவார்கள். தெய்வ பிள்ளையே, சாந்த குணம் ஒரு தலைவனுக்கு அவசியமாய் இருக்கிறது, ஜனங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும்படியாக. அது மாத்திரமல்ல, ஒரு தலைவன் என்று சொல்லும் போது அவனுடைய வாழ்க்கையிலே மனதுருக்கம் உண்டாயிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் இயேசு கிறிஸ்து மனதுருக்கத்தோடு செயல்பட்டார், ஒரு குருடனை பார்வையடைய பண்ணினார். அப்படிதான் இயேசு கிறிஸ்து சாந்த குணமுள்ளவராக காணப்பட்டார். இதெல்லாம் எதற்கு எதிர்மாறானது? சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு யுத்த வீரனிடத்துல சாந்த குணம் இருக்குமா? இருக்காது. ஒரு யுத்த வீரனிடத்துல மனதுருக்கம் இருக்குமா? இருக்காது. ஒரு யுத்த வீரன் கழுதையை தெரிந்தெடுப்பானா? பிரயாணப்படுவதற்கு தெரிந்தெடுக்க மாட்டான். ஆகவே அதற்கு மாறானதாக இயேசு கிறிஸ்துனுடைய பிரயாணம் எருசலேமுக்குள் இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இப்பொழுது நீங்கள் அந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். 4ஆம் வசனத்திலிருந்து, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப சீஷர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டபடியே கிராமத்துக்கு போறாங்க, கழுதையும் குட்டியையும் கட்டவிழ்க்கிறார்கள். யாரும் மறுப்பு சொல்லவில்லை. தெய்வ பிள்ளையே, பொதுவாகவே பண்டிகைக்கு எருசலேமுக்குள் வருகிற விசிட்டர்ஸுக்கு முடிந்த அளவிற்கு விருந்தோம்பல் என்கிற உதவியை செய்கிற மனப்பான்மையோடு தான் அங்கே இருக்கிறவர்கள் காணப்படுவார்கள். தெய்வ பிள்ளையே, இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்னேன், 4 விதமான பார்வைகள் இருக்கிறது என்று. கழுதை கட்டவிழ்க்கப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு அது தேவைப்படுகிறது. இப்பொழுது அந்த கழுதை குட்டியானது இயேசு கிறிஸ்துவின் அருகாமையிலே கொண்டு வரப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அந்த கழுதையின் மேல் ஏறி உட்கார வைக்கப்படுவதற்கு முன்பு அந்த கழுதையின் மீது எதை போடுகிறார்கள்? வஸ்திரங்களை போடுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த வஸ்திரங்களை போடுதல் என்று சொல்வது எதை காட்டுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்துகிறதை காட்டுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த கழுதையின் மீது யார் ஏறி உட்கார போகிறார்? ராஜா ஏறி உட்கார போகிறார். அப்படியானால் மரியாதை செலுத்தும் வண்ணமாக அவர் உட்காருகிற அந்த கழுதையின் மீது வஸ்திரம் போடப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை நாம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயும் வேத பகுதியிலே ஒரு சத்தியமாக படிக்க முடியும். எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு பொறுப்பு இருந்தது. அந்த பொறுப்பு என்னவென்றால், யெகூவை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும். ஆனால் எலியா அந்த பொறுப்பை தனக்கு பின் வருகிற எலிசாவுக்கு கட்டளையிடுவதை நாம் வேதாகமத்திலே படிக்கிறோம். அப்படியாக எலிசா என்ன செய்கிறார் என்றால், தீர்க்கதரிசிகளில் புத்திரரில் ஒருவனை அழைத்து யெகூவினிடத்திலே அனுப்பிவிட்டு, யெகூ தனிமையாக இருக்கும் போது அந்த யெகூவை அபிஷேகம் பண்ணுவதை நாம் வேதாகமத்திலே படிக்கிறோம். பின்பு யெகூவோடு இருக்கிற மனிதர்கள் கேட்கிறார்கள் யெகூவினிடத்துல,
என்ன காரியம் நடைபெற்றது என்று கேட்கும்போது யெகூ சொல்லுகிறார், தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட விஷயத்தை எடுத்து கூறுவதை நாம் வேதாகமத்திலே படிக்கிறோம். அப்படி யெகூ தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட விஷயத்தை தன்னோடு இருந்த மனிதர்களுக்கு சொன்னபோது அந்த மனிதர்கள் என்ன செய்தார்கள்? யெகூ நடந்து வருகிற பாதையிலே படிகளிலெல்லாம் தங்களுடைய வஸ்திரங்களை விரித்தார்கள். அப்படியானால் எதை காட்டுகிறது? ராஜா வருகிறார், அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஆகவே அவர் வருகிற வழியிலே வஸ்திரங்கள் விரிக்கப்பட்டது. தெய்வ பிள்ளையே, அப்படிதான் இயேசு கிறிஸ்துவும் கூட கழுதையின் மீது ஏறி பவனி வரப்போகிறார் எருசலேமுக்குள்ளாக. அப்படி வரும்போது அந்த கழுதையின் மீதும் வஸ்திரங்களை போட்டார்கள். பின்பு அவர் வருகிற வழியிலே திரளான ஜனங்கள் வஸ்திரங்களை வழியிலையும் என்ன செய்தார்கள்? விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளையும் என்ன செய்தார்கள்? தரித்து வழியிலே பரப்பினார்கள். அது ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிற மரியாதையாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அங்கே நாம் யெகூ எப்படி மரியாதை செலுத்தப்பட்டார் என்பதை குறித்து நாம் படிக்கிறோம். யெகூ நிம்சியின் மகனாகிய யோசபாத்தின் மகனாக காணப்பட்டான். யெகூவை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு கட்டளை எலியாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் எலியா அந்த கட்டளையை நிறைவேற்றும் பொறுப்பை தன்னுடைய ஆவிக்குரிய வாரிசாக காணப்படுகிற எலிசாவினிடத்திலே ஒப்பு கொடுப்பதை நாம் படிக்கிறோம். அப்படி எலிசா அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு ஒரு தீர்க்கதரிசியை கீலேயாத்தில் இருந்த ராமோத்துக்கு அனுப்பி அந்த பொறுப்பை நிறைவேற்றும்படியாக கூறுவதை நாம் அந்த வேத பகுதியிலே படிக்கிறோம். அப்படியாக யெகூ அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்ட போது அவனுடன் பணியாற்றின மற்ற அதிகாரிகள் எல்லாம் தங்கள் ஆடைகளினாலே படிகளை எல்லாம் மூடி யெகூ நடந்து வருகிற வழியிலே விரித்தார்கள் என்று படிக்கிறோம். அதன் மூலமாக யெகூ இஸ்ரவேலின் ராஜாவானான் என்று வெளியரங்கமாக அறிவிக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவும் அப்படியே ஒரு ராஜாவாக காணப்படுகிறார். அவருக்கு செலுத்த வேண்டிய உரிய மரியாதையை செலுத்த வேண்டும். அவனமாக தான் கழுதையின் மீது வஸ்திரங்கள் விரிக்கப்பட்டது. அவர் கழுதையின் மீது ஏறி வரும்போது அவர் கடந்து வந்த வழியிலேயும் வஸ்திரங்கள் விரிக்கப்பட்டது. மரக்கிளைகள் எல்லாம் தரித்து போடப்பட்டதாக காணப்பட்டது. இப்பொழுது நாம் வாசிக்கும் போது திரள் கூட்டத்தார் என்ன சொல்லுகிறார்கள்? 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அங்கே ஒரு விலையேறப்பெற்ற சத்தியம் காணப்படுகிறது. முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்க நம்ம ஆர்ப்பரித்தவர்கள் என்ன சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள் என்றால் தாவீதின் குமாரன் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். அப்ப இந்த தாவீதின் குமாரன் என்று சொல்லும் போது எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச பரம்பரையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்தான் மேசியா என்கிற ஒரு நம்பிக்கையும் கூட அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மேசியா என்றால் அர்த்தம் என்ன? அந்த டைட்டிலுக்கு அர்த்தம் என்னவென்றால் தெய்வ பிள்ளையே நம்மத்திலே கடந்து வருகிறவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதிலே அவர் செய்கிற ஒரு முக்கியமான வேலை என்ன? அவர் ஜனங்களை இரட்சிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தெய்வ பிள்ளையே, அவர்களுடைய ஆர்ப்பரிப்பு, அந்த ஜனங்களுடைய ஆர்ப்பரிப்பு எதை பிரதிபலிக்க கூடியதாக இருக்கிறது என்றால் எங்கிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகளின் பிரதிபலிப்பாய் இருக்கிறது என்றால் சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 25 26 வசனங்களிலிருந்து எடுத்து ஆர்ப்பரித்த ஒரு பிரதிபலிப்பாகவே காணப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் சங்கீதம் 118ஆம் சங்கீதம்
22ஆம் வசனத்திலிருந்தே நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கலாம். வீடு கட்டுகிறவர்கள் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த சங்கீதம் 118ஆம் சங்கீதம் முழுவதையும் படிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிற ஒரு சத்தியம் என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு என்றைக்குமே மாறாதது. அதனாலதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 1ஆம் வசனத்திலே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவ ஜனங்களே, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அன்புள்ள தேவன், உங்களை இரட்சித்த தேவன் அன்புள்ள தேவன். அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் மேல் வைத்த அன்பு ஒருபோதும் மாறாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துதான் கெத்சமனே தோட்டத்திற்கு போவதற்கு முன்பாக என்ன செய்கிறார் என்றால், ஒரு ஸ்தோத்திர பாடலை பாடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் ஸ்தோத்திர பாடலை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள் என்று படிக்கிறோம். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்திற்குள்ளாக போய் ஜெபிக்க போவதற்கு முன்பாக அவர் என்ன பாடலை பாடக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்றால், ஸ்தோத்திர பாடலை பாடக்கூடியவராக இருந்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த 118ஆம் சங்கீதம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால், தேவனுடைய அன்பு என்றைக்கும் மாறாது என்பதை அறிவித்து துதிக்கக்கூடிய ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த அன்பை தான் நாம் கல்வாரி சிலுவையிலே காண்கிறோம். அப்படிப்பட்ட ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிறவராக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டார். வீடு கட்டுகிறவர்கள் யார்? யூதர்கள். கல் என்பது யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்படியானால் வீடு கட்டுகிறவர்களாகிய யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள். தெய்வ பிள்ளையே, ஆனால் என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து ஒரு மெயின் ஃபவுண்டேஷன் ஸ்டோனாக தேவனுடைய ஒரு புதிய வீடாகிய தேவனுடைய ஆலயத்திற்கு மாறினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காட்ஸ் நியூ ஹவுஸ், த சர்ச். அப்படிப்பட்ட தேவனுடைய புதிய வீடாகிய தேவனுடைய ஆலயத்திற்கு ஒரு முக்கியமான ஃபவுண்டேஷன் ஸ்டோனாக இயேசு கிறிஸ்து மாறினார். பிரைஸ் தி லார்ட். யூதர்கள், வீடு கட்டுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய கரத்தை யாருக்கு நேராக நீட்டினார்? புறஜாதிகளுக்கு நேராக நீட்டினார். புறஜாதிகள் அநேகர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். என்ன நடந்தது? அப்போஸ்தலர்கள் உருவானார்கள், தீர்க்கதரிசிகள் உருவானார்கள், சுவிசேஷகர்கள் உருவானார்கள், மேய்ப்பர்கள் உருவானார்கள், போதகர்கள் உருவாகிறவர்களாய் இருந்தார்கள். ஆகவே மெயின் ஃபவுண்டேஷன் ஸ்டோனாக காணப்படுகிற, மூளை கல்லாக காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவோடு அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்கிற அஸ்திபார கற்கள் இணைக்கப்பட்டார்கள். அதற்கு மேலாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாரும் இணைக்கப்பட்டு ஒரு ஆவிக்கேற்ற மாளிகை கட்டப்படுகிறதா இருக்கிறது. கர்த்தர் சீயோனை கட்டி தம்முடைய மகிமையிலே வெளிப்படுவார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இதையெல்லாம் நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து அறிய வேண்டுமானால் சில வேத பகுதிகள் இருக்கிறது, அதை குறிப்பிடுகிறேன். நீங்கள் வீட்டிலே போய் படித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 42 முதல் 44 வசனங்களை வீட்டிலே போய் படித்து பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வீட்டிலே போய் படித்து பாருங்கள். பேதுருடைய செய்தியிலே என்ன சொல்லப்பட்டது? அதுதான் சொல்லப்பட்டது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வீட்டிலே போய் படித்து பாருங்கள். எபேசு சபையாருக்கு பவுல் எழுதும் போதும்
அதையே குறிப்பிடுகிறார். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வசனங்களிலே நாம் அதை படிக்கிறோம். பேதுரு அப்போஸ்தலன் குறிப்பிடும் போது 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்களிலேயும் அதையே குறிப்பிடுகிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தேவன் என்ன செய்கிறார்? ஒரு புதிய வீட்டை கட்டுகிறார். அந்த வீடு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. அதிலே மூலைக்கல்லாக யார் மாறினது? அதிலே ஒரு முக்கியமான ஃபவுண்டேஷன் ஸ்டோனாக யார் மாறினது? இயேசு கிறிஸ்து மாறினார். அந்த ஆவிக்குரிய மாளிகை கட்டப்பட்டு வருகிறது. அது முடியும் போது இயேசு கிறிஸ்து மறுபடி வருவார். ஆகவே தெய்வ பிள்ளையே, தங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது என்பதை எருசலேம் நகரத்தார் அறிந்து கொண்டார்கள். திரள் கூட்ட ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது உட்கார்ந்து எருசலேமுக்குள் பவனி வரும்போது திரள் கூட்ட ஜனங்கள் என்னவென்று கூப்பிட்டார்கள்? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஏன் ஓசனா என்று சொன்னார்கள்? ஓசனா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் ரட்சியும், ஓ சேவ் என்பதாக காணப்படுகிறது. எங்களை என்ன செய்யும்? ரட்சியும். எபிரேய வார்த்தையிலிருந்து கிரீக் டிரான்ஸ்லேஷனாக குறிப்பிடப்பட்டிருக்கிற வார்த்தை தான் ஓசன்னா. ஓசியானா என்று சொல்லும் போது ஹீப்ரு வேர்டு, அதிலிருந்து கிரீக் டிரான்ஸ்லேஷனாக வருவதுதான் என்னது? ஓசன்னா. அப்போ ஓசனா என்றால் ஓ சேவஸ், எங்களை ரட்சியும். அப்படிதான் இயேசு கிறிஸ்து சாந்த குணம் உள்ளவராக, மனதுருக்கத்தோடு, தாழ்மை உள்ளவராக கழுதையின் மீது ஏறி எருசலேமுக்குள் வரும்போது அங்கே இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்கிறார்கள், தங்களுக்கு என்ன வேண்டும்? ரட்சிப்பு வேண்டும். ஆகவே அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள், ஓசனா என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் பிரகாசம் அடைவார்கள். அப்படியானால் இது மனிதன் செய்கிற காரியம் அல்ல, தேவன் கட்டுகிற காரியம். அது ஒரு நாளும் தடைபடாது. துவங்கினவர் என்ன செய்வார்? முடிப்பார். அவர்தான் துவங்கினார், அவர்தான் பணியை முடிப்பார். இப்ப அந்த சங்கீதம் 118ஆம் சங்கீதத்திற்கு வரும்போது 22ஆம் வசனத்திலே படிக்கிறோம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. அது யாராலே ஆயிற்று? கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக்கடை. ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் என்று? ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ரெஸ்கியூ வரப்போகிறது, ஒரு சால்வேஷன் வரப்போகிறது. த டே ஆஃப் சால்வேஷன், த டே ஆஃப் ரெஸ்கியூ. அப்படியானால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா தன்னுடைய ஜீவனை கொடுத்து எல்லா ஜனங்களுக்கும் ரட்சிப்பை கொண்டு வருகிறார். ஒரு ரட்சண்ய நாள். பிரைஸ் தி லார்ட். அதை தான் சங்கீதக்காரன் தேவனுடைய ஒரு வெற்றிகரமான நாளாக குறிப்பிடுகிறார். இதிலே நாம் என்ன செய்வோம்? களி கூறுவோம். ஏனென்றால் எழுத்தின் பிரகாரமாக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாகும் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆபத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது, சாபங்களிலிருந்து விடுதலை உண்டாகிறது, நோய்கள் நீங்குகிறது, ரட்சிப்பு உண்டாகிறது. அதான் ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள், எங்களை ரட்சியும், எங்களை மீட்டு ரட்சித்தருளும் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆகவேதான் அவர்கள் ஓசன்னா என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இரட்சகர் வருகிறார், மீட்பு உண்டு, விடுதலை உண்டு, அடைக்கலம் உண்டு, உதவி உண்டு. ஒரு தலபலவரதபுதலவே தெய்வ பிள்ளையே, ஆகவே ஆவிக்குரிய பிரகாரமாகும் சரீர பிரகாரமாகும் ஒரு ரட்சிப்பு உண்டு. பாவ சாபங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விடுதலை உண்டு. எல்லா தீய வல்லமைகளிலிருந்தும் என்ன உண்டு? விடுதலை உண்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையை, இப்பொழுது நாம் 26 27 வசனங்களை வாசிக்கும் போது சங்கீதம் 118, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
என்னது? பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கு, இருளை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இப்படிதான் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. என்னது தீர்க்க தரிசனம்? இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய பாவங்களை நீக்குவதற்கு ஏதுவான கிருபாதார பலியாக மாறுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை பிரகடனப்படுத்தி தான் அந்த கூட்டத்தார், மக்கள் கூட்டத்தார் பாடினார்கள். தெய்வ பிள்ளையே என்றால் இன்னொரு முறையும் ஜனங்கள் பாடுவார்கள். அது எப்பொழுது? தெய்வ பிள்ளையே, 1000 வருட அரசாட்சி ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பு மறுபடியும் அவர் வருவார். முதல் தரம் வந்தபோது எப்படி வந்தார்? கழுதையின் மீது ஏறி வந்தார், சாந்த குணம் உள்ளவராக வந்தார், மனதுருக்கம் உள்ளவராக வந்தார். ஆனால் 1000 வருட அரசாட்சியை ஸ்தாபிக்க வரும்போது அவர் குதிரையின் மீது வருவார். பிரைஸ் தி லார்ட். அவர் எப்படி வருவார்? ஒரு யுத்த வீரனை போல வருவார். எதற்காக வருகிறார்? தம்முடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கும்படியாக வருகிறார். அப்படி அவர் மறுபடியும் எங்கே பிரவேசிப்பார்? எருசலேமுக்குள் பிரவேசிப்பார். அப்படி பிரவேசிப்பதற்கு முன்பும் இதே பாடல் பாடப்படும். அதுதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அன்றைக்கு அந்த 1000 வருட அரசாட்சி ஸ்தாபிக்கப்படும் போது எந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று சொன்னார்களோ அந்த யூதர்களுடைய சந்ததியார் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவே மேசியா என்பதை அறிந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அவர்களும் பாடுவார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்டு இருக்கும். ஆகவே கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இயேசு கிறிஸ்து முதலாவது வந்த வேளையிலே யூதர்கள் அவரை புறக்கணித்தார்கள் என்றால், ஆனால் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் உண்டாக போகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையின் போது, அவருடைய 1000 வருட அரசாட்சியின் போது இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் அப்பொழுது அறிந்திருப்பார்கள் இயேசு கிறிஸ்துவே மேசியா என்று. ஆகவே அந்த சங்கீதம் 118ஆம் சங்கீதம் துவக்கமும் எப்படி காணப்படுகிறது என்றால், தேவனுடைய அன்பு மாறாதது, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த சங்கீதத்தின் முடிவும் அப்படியே காணப்படுகிறது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படியானால் அந்த 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து குதிரையின் மீது ராஜாதி ராஜாவாக வரும்போது என்ன நடைபெறும்? அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு ஒரு முடிவு வரும். அதை தான் நாம் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 19 20 வசனங்களிலே வாசிக்கிறோம். அதை வாசித்து நாம் முடிப்போம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 19 20 வசனங்கள் வாசியுங்கள். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசிகளும் கூட பிடிக்கப்பட்டான் என்று இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். கள்ள மேசியாக்கள் எல்லாரும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள். அந்தி கிறிஸ்து அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார். ஆகவே தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிற செய்தி என்ன? இதுவே இரட்சண்ய நாள். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இரத்தம் சிந்தியிருக்கிறார். உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாக, உங்கள் சாபங்களை நீக்கும்படியாக, உங்கள் நோய்களை குணமாக்கும்படியாக, உங்கள் இருதயத்திலே இருக்கக்கூடிய காரிருளை அகற்றி உங்கள் இருதயத்திலே அவருடைய
முகத்திலே காணப்படுகிற மகிமையின் அறிவாகிய ஒளியை பிரகாசிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காக மரித்தார். அதற்காக தான் அவர் எருசலேமுக்குள் பிரவேசித்தார். ரட்சியும் என்று கூப்பிட்டார்கள். அநேகரை இன்றைக்கும் சிலுவை மரணமானது, அந்த இயேசு கிறிஸ்துடைய கிருபாதார பலியானது ரட்சித்து கொண்டே இருக்கிறது. மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவிலே இணைத்து கொண்டே இருக்கிறது. தேவாலயம் ஆவிக்குரிய மாளிகையாக கட்டி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை சமீபமாய் இருக்கிறது. அன்றைக்கு நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ரட்சிக்கப்பட்ட நாம், மீட்கப்பட்ட நாம் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனிலே காணப்படுவோம். நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேல் இருக்கும். சஞ்சலங்கள் வருத்தங்கள் எல்லாம் ஓடி போகும். நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். தேவனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா ரட்சிப்பின் கிரியைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களிலேயும் அந்த சாந்த குணம் இருக்கட்டும். எங்களிலேயும் அந்த கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே மனதுருக்கம் காணப்படட்டும். எங்களிலேயும் அந்த தாழ்மையுள்ள குணம் காணப்படட்டும். எங்கள் மூலமாகவும் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளட்டும். எங்கள் மூலமாகவும் அநேகர் ரட்சிப்பை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும். மீட்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும். நியாய தீர்ப்பாகிய தண்டனையிலிருந்து தப்பிக்கொள்ளட்டும். கர்த்தாவே, எங்களையும் கர்த்தாவே நீர் அந்த சூப்பர் நேச்சுரல் நாலேஜ்னாலே நிரப்போம். ஒரு தலபலவ அநேக கர்த்தாவே காரியங்களை முன்னறிவிப்பதற்கு ஏதுவாக, அடையாளங்களை அறிவிப்பதற்கு ஏதுவாக நீர் எங்களையும் உம்முடைய கிருபை வரங்களால் நிரப்ப வல்லவராய் இருக்கிறீர். ஒரு தலபலவ நாங்கள் உமக்கே கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்பீர்களானால் அந்த உண்மையான அல்லேலூயா பரலோக ராஜாவினிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வீக குணாதிசயங்களோடும் அலங்கரிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் மூலமாக அநேகர் ரட்சிப்படைகிறவர்களாய் இருப்பார்கள். உங்கள் மூலமாக அநேகர் இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பார்கள். உங்கள் மூலமாக அநேகர் உயிர்த்தெழுதலின் கிறிஸ்துவினுடைய ஜீவனோடு ஐக்கியப்பட்டவர்களாய் இருப்பார்கள். உங்களோடு அநேகர் ஆவிக்கேற்ற மாளிகையிலே புதிதாக கட்டப்படுகிற தேவனுடைய ஆலயத்திலே கிறிஸ்துவோடும் அப்போஸ்தலர்களோடும் தீர்க்கதரிசிகளோடும் சுவிசேஷகர்களோடும் மேய்ப்பர்களோடும் போதர்களோடும் அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகளோடும் அநேகர் இணைக்கப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். தம்முடைய வருகை நாளிலே தேவன் என்ன செய்வார்? அவருடைய சாயலுக்கு ஒப்பாக காணப்படுகிற தேவ ஜனங்களை தம்மோடு சேர்த்து கொண்டவராக இருப்பார். முகமுகமாக நாம் அவரை காண்போம். யுக யுகமாக அவரோடு வாழ்ந்திடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவருடைய அன்பு மாறாதது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அல்லேலூயா என்றார் பரிபோ. அல்லேலூயா என்றார் பரிபோ. ஜெபிப்போம். பரிசுத்த இறக்க நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேசம் எங்கிலும் ஆண்டவரே அப்பா, இன்றைய நாளில் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே கொண்டாடுகிற இந்த நாளிலே ஆண்டவரே மத்திய 21 அதிகாரத்தையும் சங்கீதம் 118 ஆண்டவரே இந்த பகுதியையும் ஆண்டவரே இந்த நாளில் இணைத்து தியானம் பண்ண கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கழுதை குட்டியாய மரியின் மேலே ஆண்டவரே ஏறி வருகிற அந்த காரியத்தின் ஆழமான அனுபவங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஆவிக்கேற்ற பிரகாரமாகவும் மாம்சேற்ற பிரகாரமாகவும் ரட்சிக்கும்படியாக அது இரட்சணிய நாளின் ஆரம்பமாக அந்த நாள் காணப்பட்டது என்று ஆண்டவரே இந்த நாள் அறிந்து கொள்ள செய்தீரதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கழுதை குட்டியாய மரியை பயன்படுத்துவதை குறித்து நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. ராஜரிக தூதனுக்கு சேவை செய்யும்படியாகவும் அதை கொண்டு வர சொல்லுகிறவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி உரிமையோடு
அந்த சொல்லப்படக்கூடிய காரியங்களும் பண்டிகைக்கு வருபவர்களுக்கு விருந்தோமல் என்கிற உதவி செய்யும்படியாகவும் இயேசு பிரசித்தி பெற்ற ரபி என்பதன்படியால் அவருக்கு கனத்திற்குரிய உதவியை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கழுதை குட்டியாகிய மரி ஆண்டவர் இதனால் பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவரே, அது மட்டுமல்லாமல் ஆண்டவரே, கழுதையும் அதன் குட்டியையும் இருந்த இடத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் காண்பித்தார். அப்படிப்பட்ட சூப்பர் நேச்சுரல் நாலேஜை கர்த்தாவே எங்களுக்கு தந்துடலுங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் வளரும்படி உம்முடைய திட்டம் சித்தத்தை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றும்படி இந்த சூப்பர் நேச்சுரல் நாலேஜை கர்த்தர் எங்களுக்கு தந்தரலும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அந்த வரத்தை பெற்றது போல எங்களுக்கும் தந்தரலும். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அந்த வரத்தை கொடுத்தீரே, அப்படியே 3 அடையாளங்களோடு கூட சவுலை அவர் ராஜாவாக ஆண்டவரே அபிஷேகம் பண்ணினாரே. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட வரத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தரலும், எங்கள் சபைக்கு தந்தரலும் ஆண்டவரே. சூப்பர் நேச்சுரல் நாலேஜை கர்த்தாவே தந்தரலுங்க ராஜா. அப்படியாக ஆண்டவரே, சகரியா 9 சொல்லப்பட்டபடி தன்னை குறித்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக நீர் அறிந்து செயல்படுகிறவராய் இருந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேலை ஆண்டவரே வந்திருக்கிறது என்று அறிந்தவராய் நீர் மிகுந்த சமாதானம் உள்ளவராய் கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறீரே ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே தேவன் உம்மேல் வைத்த திட்டத்தை நிறைவேற்ற நீர் யுத்த குதிரையை போல அல்ல ஆண்டவரே, மிகுந்த சமாதானம் உள்ளவராய் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவரே கழுதையின் மேல் ஏறி வந்தீரே. மக்களுடைய தேவைகளை சந்தித்து சாந்த மனத்தாண்மையோடு ஆண்டவரே நீர் கழுதை குட்டியாய மரியின் மேல் ஏறி வந்தீரே ஆண்டவரே. இப்படியாக ஆண்டவரே அநேக ஆழமான காரியங்களை கர்த்தர்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவீது ராஜா தன் மகனாய சாலமோனுக்கு கட்டளையிட்ட பொழுது சமூக ரீதியான காரியங்கள்ல மக்களுக்கு நிறைவேற்றும்படியாக அவன் கழுதையின் மீது அவனை ராஜாவாக ஏற்றி கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்பட்டது போல அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஜனங்களுடைய ரட்சிப்பு அப்படிங்கிற ஆண்டவரே அந்த தகப்பனை தேவையை பூர்த்தி செய்ய அவர் தகப்பனை மரிக்குட்டியின் மேலே ஏறி வருகிறதை நாங்கள் கண்டோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எருசலேமுக்கு ஒரு சமாதானமுள்ள ராஜாவாக ஆண்டவரே அவர் வருகிறார். அதனால் அந்த வரவேற்பு காணப்படுகிறது ஆண்டவரே. இப்படியாக வஸ்திரம் போடும் பொழுது ஆண்டவரே அது மரியாதைக்குரியதாக செலுத்தப்படுகிறது. இயேசு சமாதானம் உள்ள ராஜாவாக உள்ளே நுழைகிறதை குறித்து ஆண்டவரே அவருக்கு மரியாதை செய்யும் வண்ணமாக வஸ்திரம் போடப்படுகிறது ஆண்டவரே. மோசே போல ஆண்டவரே சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர் மோசே போல ஆண்டவரே அப்படியாக இயேசுவை நீரும் ஆண்டவரே சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராயிருந்து ஜனங்களை ரட்சிக்கும்படியாக கர்த்தர் நீர் ஆயத்தமாகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாவீதின் குமாரனாகிய இயேசு என்று சொல்லும் பொழுது இயேசுடைய பரம்பரையை குறித்தும் அவர் மேசியா என்று நம் மத்தியில் கடந்து வருகிறவர் என்பதை குறிக்கும் வண்ணமாக ஆண்டவரே அவர்கள் ஸ்தோத்திரிக்கிறதை குறித்து ஆண்டவரே நாங்கள் அப்பா அந்த வேளையிலே நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. 118 சங்கீதத்தை அதோடு இணைத்து நீ எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. உம்முடைய அன்பு என்று மாறாதது என்று இந்த சங்கீதத்திலே நாங்கள் முதலும் முடிவுமாக அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அப்பா நீர் கெத்செமனேக்கு போகும் முன்பாக ஸ்தோத்திர பாட்டை பாடினீர் ஆண்டவரே. அந்த அன்பை ஆண்டவரே நீர் கல்வாரி சிலுவையிலே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய புதிய வீடாகிய தேவ ஆலயத்திற்கு நீர் முக்கிய மூளைக்கல்லாக விளங்கினீர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரங்கள் புறஜாதியாருக்கு நேராக நீட்டப்பட்டபடியினாலே அதன் மூலமாக அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் மேய்ப்பர் என்ற அஸ்திபார கற்கள் வந்தது ஆண்டவரே. அந்த அஸ்திபார கற்களின் மூலமாக ஆண்டவரே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள் விசுவாசிகளாக இணைந்து ஆவிக்கேற்ற மாளிகையாக இன்றைய நாளில் கட்டப்பட்டு வந்திருக்கிறோமே. இதெல்லாம் நாங்கள் பாக்கியம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்த ஆண்டவரே இந்த தியாகம் அதன் நிமித்தமாக நாங்கள் பாக்கியமுள்ள ஜனங்களாக இன்று காணப்படுகிறோமே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் திரள் கூட்டங்களை ஜனங்களுடைய தேவைகளை உணர்ந்தவராய் ஆண்டவரே ஜனங்கள் ஓசனா என்று சொல்லி தங்கள் ஆண்டவரே ஆவிக்கேற்ற பிரகாரமாகவும் மாம்சக்கேற்ற பிரகாரமாகவும் ஒரு ரட்சிப்பு தேவை என்று உணர்ந்த வண்ணமாய் அவர்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று பாடியதே ஆண்டவரே. இந்த ஆழமான கருத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிற பிள்ளைகளை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவங்களை நீக்கும் கிருபாதார பலியாக நீர் வரப்போகிறீர் என்பதையே ஆண்டவரே இந்த கழுதை குட்டியாகிய மரியின் மேலே நீர் எருசலேம் நகரத்துக்குள் வருவதை அது காண்பிக்கிறது என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக ஆண்டவரே நீர் குதிரையிலே யுத்த வீரராய் வந்து அந்த கிறிஸ்துவை அடியோடு அழித்து ஆண்டவரே 1000 வருட அரசாட்சியிலே ராஜாவாக வீற்றிருக்க அன்றைய நாளிலே நீர் குதிரையிலே வரப்போகிறீர் ஆண்டவரே.
ஆண்டவரே இப்பொழுது ஜனங்களை ரட்சிக்கும்படியாக சாந்த குணமுள்ளவராய் நீர் கழுதையின் மேல் வருகிறீர். அன்று ஆண்டவரே அந்தி கிறிஸ்துவை அழித்து ஆண்டவரே நீர் குதிரையிலே வந்து ஆண்டவரே நீர் ஆண்டவர் 1000 வருட அரசாட்சியிலே ஆள போகிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த சங்கீதத்தை குறித்தும் இந்த வசனங்களை குறித்தும் ஆழமான மறைபொருளை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்திய தயவுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுத்த ஈவு ஆண்டவரே நீர் ஆண்டவரே தகப்பனே கழுதை குட்டியின் மேலே ஏறி வந்து எங்களுக்கு ரட்சிப்பை ஆண்டவரே கொடுக்கும்படியாக ஆண்டவரே நீர் கடந்து வருகிறீர் அப்பா. அந்த பாக்கியத்தினாலே நாங்கள் இன்று சபையிலே இருக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டவர்களாய் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய நாளில் ரட்சிக்கப்படாத ஜனங்களை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையில் சுற்றி இருக்கிற ஆத்மாக்களை நினைவு கூறுகிறோம். நாங்கள் எல்லாம் உடைய ரட்சிப்பினாலே களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே ரட்சிக்கப்படாதபடிக்கு எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே சமாதானமற்று தவிக்கிறார்கள். இந்த நாளிலே ஆண்டவரே இந்த வசனத்துக்கு ஆண்டவரே ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சபையை சுற்றி இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே இன்றைய நாளில் கர்த்தரின் அற்புதமான கிரியைகளை ஆண்டவரே நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கழுதை குட்டியாய மரியின் மேலே சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராய் வந்தீரே ஆண்டவரே. ரட்சிக்கும்படியாய் வந்தீரே. இதோ இந்த வேளையில் ஆண்டவரே எங்கள் சபையில் சுற்றி இருக்கிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாய் இதுவே ரட்சணிய நாள், இது அனுக்கிரக காலம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைய நாளிலிருந்து அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட போற தயவுக்காக ஸ்தோத்திரம். உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமேன். ஓசன்னா பாடுவோம் இயேசுவே தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார், இன்னும் பின்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவே தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவே தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ரட்சிப்பை அருளின தேவனாக உங்கள் உள்ளத்திற்குள் அவரே சமாதானத்தின் தேவனாக இருந்து ஆளுகை செய்கிறவராக தெய்வ பிள்ளை 1000 வருட அரசாட்சியிலேயும் அவரோடு இருந்து ஆளுகை செய்யக்கூடிய கிருபைகளோடு ஆராதனையோடு மகிமையோடு காணப்பட தேவன்தாமே உங்களையும் அந்த ஆவிக்கேற்ற ஜீவனுள்ள ஆலயத்திலே அங்கத்தினர்களாக காணப்பட செய்து உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன்.